நமது இருப்பு என்பது நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த பிச்சை. அவர்களின் ஆசியின்றி நம் வாழ்வில் ஒரு அணுவும் அசையாது. அத்தகைய முன்னோர்களின் பரிபூரண அருளையும் அந்த எம்பெருமானின் தெய்வீக கருணையையும் ஒன்றாகப் பெறுவதற்கான ஒரு மகா அற்புதமான நாளாக மலர்கிறது இந்த தை அமாவாசை. 2026ஆம் ஆண்டின் முதல் அமாவாசையாக இது அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு. பித்ரு தோஷங்கள் விலகி வாழ்வில் தடைகள் நீங்க இந்த புனித நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நெறிமுறைகளையும் தவிர்க்க வேண்டிய சில செயல்களையும் இப்போது ஆழமாக பார்ப்போம். முதலாவதாக செய்ய வேண்டியவை. உடல் சுத்தி மிக முக்கியம். அதிகாலையிலேயே எழுந்து புண்ணிய நதிகளில் நீராடுவது உத்தமம். இயலாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் சிறிது கங்கா தீர்த்தம் கலந்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி நீராடுங்கள். அதுவே கங்கையில் நீராடிய பலனைத் தரும். அடுத்து மிக முக்கியமானது